ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முருங்கைக்கீரை போண்டா, கோதுமை போண்டா. இது எங்க வீட்டுக்கு திடீர்னு இன்னைக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. வீட்ல எதுவும் இல்ல. கோதுமை மாவு மட்டும் தான் இருந்துச்சு. அதனால கோதுமை மாவு ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டோம். கீரைய சுத்தம் பண்ணி முருங்கைக்கீரைய சுத்தம் பண்ணி நல்லா பொடி பொடியா அரிஞ்சு வச்சுட்டோம். அந்த பொடி பொடியா அரிஞ்ச முருங்கைக்கீரை, நெறைய வெங்காயம் பொடி பொடியா பெரிய வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் நெறைய வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டோம். 2யும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். முருங்கைக்கீரையில நெறைய சத்து இருக்கிறனால எல்லாத்துக்குமே நல்லது. கடல மாவோட கோதுமை மாவு உடம்புக்கு நல்லது. அதனால நாங்க கோதுமை மாவுல முருங்கைக்கீரைய போட்டு செஞ்சிருக்கோம். அது பாருங்க அந்த டெக்ஸ்சரே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது. இப்ப எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. அதுல நம்ம குட்டி குட்டியா போண்டா போட்டு எடுத்துடலாம் வாங்க. எவ்வளோ அழகா பொரியுதுன்னு பாருங்க. டேஸ்டியா ருசியா இருக்கும். கோதுமையில முருங்கைக்கீரை போடுறது. ராயில முருங்கைக்கீரை போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா கோதுமையில முருங்கைக்கீரை போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அப்படியே பக்கத்துல பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கெஸ்ட்டுக்கு பிரியாணியும் முருங்கைக்கீரை போண்டாவும் தான் இன்னைக்கு மதியம் எங்க வீட்ல. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை போண்டா சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம்.